நாளிலேயும் உங்கள் மத்தியில் ஒரு வேத வசனத்திலிருந்து உங்களோடு பேச போகிறேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பாருங்க, துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று சொல்கிறா. அப்போ அதில் என் துக்கத்தை பற்றி எதுவுமே போடலை. அப்போ நான் யோசித்தேன், ஒரு வேளை அந்த பையன் பிறந்த வீட்டுக்குள்ள அவங்க அப்பா இறந்துட்டாங்களோ அப்படின்னு யோசிக்கேன். அப்போ அதைத்தான் அவள் துக்கம், அந்த பையன் பிறந்த பிறகு என் வாழ்க்கையில் துக்கம்னு சொல்லி பேர் வச்சிருக்கா அப்படின்னு நான் யோசித்தேன். அதான் துக்கத்தின் மகன் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, துக்கத்தின் மகன் யாபேஸ். யாபேஸ் என்றால் அவன் துக்கத்தின் மகன் என்று அர்த்தம். ஆனால் துக்கம் என்று சொல்லும் பொழுது, நான் அன்னைக்கு பேப்பரில் பார்த்தேன், ஒரு மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஒரு சோசியக்காரன் சொல்லியிருக்கான், அந்த பிள்ளை பிறந்த ராசி சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, அந்த பிள்ளையை கொன்னுவிட்டார், ராசி இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் துக்கத்தின் மகன் என்று சொல்லும்பொழுது அப்போ இவனை யாரெல்லாம் ஒதுக்கியிருப்பாங்கன்னு நான் யோசித்து பார்த்தேன். அவள் தாயே இப்படி சொல்லும்போது அப்போ கூட பிறந்தவங்க குடும்பத்தாரெலாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ இவன் ஓரமாக உட்காந்து அழுதுருப்பான், யோசிச்சிருப்பான், நம்ம பிறந்ததே வேஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அதற்கு கீழே உள்ள வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யாபேஸ் யாரையுமே நோக்கி பார்க்கல, சகோதரனை பார்க்கல, தாயை பார்க்கல, குடும்பத்தை பார்க்கல. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்ன சொல்கிறான்னா, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, இந்த துக்கத்தின் மகன்னு நான் பெயர் கேட்டிருக்கேன், இவங்க மத்தியில் இவங்க பார்க்கும்படி என்னை ஆசீர்வதித்து, என் எல்லை இருக்குது பாருங்க, அதை பெரிதாக்கி, உமது கரம் இருக்கு பாருங்க, அது என் கூட எப்பொழுதும் இருக்கணும். உமது கரம் என்னோடு இருந்து எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை அதற்கு விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினாராம். பாருங்க, மனுஷர் துக்கத்தின் மகன்னு சொல்றாங்க, ஆனா தேவன் என்ன சொல்றாரு, அவன் வேண்டிக் கொண்டதை அவனுக்கு கொடுத்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவன் எல்லையை பெரிதாக்க சொன்னான், பெரிதாக்கி கொடுத்தாங்க. அவனை தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கான அவன் பிறந்ததே துக்கத்தோட. ஆனால் அந்த துக்கம் இனி எனக்கு வேண்டாம், அந்த துக்கம் என்னை அணுகாதபடிக்கு விலக்கி பாதுகாத்துக்கோங்கப்பான்னு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கேட்கான். யாரை நோக்கி கேட்கான்? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கேட்கும் பொழுதுதான் எந்த தாய், எந்த சகோதரன் இவன் துக்கத்தோடு பிறந்தான்னு சொன்னாங்களோ அவங்க மத்தியில் இவனை கனம் பெற்றவனாய், அவன் கர்த்தருடைய கரம் அவன் கூட இருந்து அவனை தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு அவனை விலக்கி பாதுகாத்தார். அவன் வேண்டி கொண்டதை எல்லாம் அவனுக்கு அருளினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாளில் யார் துக்கமாக இருக்கிறா? யாருக்கு கவலை? யாருக்கு வேதனை? ஆனால் எல்லாரும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நீங்கள் வேண்டுதல் செய்யுங்க, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த நாளில் யாபேசை போல அதை வாசித்து நீங்கள் யோசித்து பாருங்க. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க, கேட்க ஆரம்பிப்பீங்க. அவங்க உங்களை, இஸ்ரவேலின் தேவன் அவருடைய கரம் நம்ம கூட இருந்து அவரை நல்ல வழியில் நடத்துவார், நல்லதை போஷிப்பார், நல்லதை யோசிக்க செய்வார், நம்மளை கூட இருந்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த நாளில் அதற்கு தகுந்தாற் போல் ஒரு பாடல், யாபேசின் ஆசீர்வாதம் வேண்டுகிறேன், ஆசீர்வதியும் எந்த நல்ல கர்த்தரே, யாபேசின் ஆசீர்வாதம் வேண்டுகிறேன், ஆசீர்வதியும் என்றும் நல்ல கர்த்தரே, பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்பவர் என்னை ஆசீர்வதியும், பாவிகளுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்பவர் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, ஆசீர்வாத மழை பொழியும் தேவா, எங்களையும் எங்கள் ஜனங்களையும் ஆசீர்வதியும் தேவா, எங்களையும் எங்கள் ஜனங்களையும் ஆசீர்வதியும் தேவா. ஆசீர்வாத வாழ்வு எந்தன் வாக்கு
ஆபிரகாமின் ஆசீர்வந்தன் சுதந்திரம் ஆசீர்வாத வாழ்வு எந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமின் ஆசீர்வந்தன் சுதந்திரம் ஆசீர்வாத வாய்க்கால என்னை மாற்றும் நேசகரம் தொட்டு என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வாத வாய்க்கால என்னை மாற்றும் நேசகரம் தொட்டு என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வாத மழை பொழியும் தேவா ஆசீர்வாத மழை பொழியும் தேவா எங்களையும் எங்கள் ஜனங்களையும் ஆசீர்வதியும் தேவா எங்களையும் எங்கள் ஜனங்களையும் ஆசீர்வதியும் தேவா கீழாகாமல் மேலாவ என்று சொன்னீ வாலாகாமல் தலையாவா என்று உரைத்தீ கீழாகாமல் மேலாவா என்று சொன்னீ வாலாகாமல் தலையாவா என்று உரைத்தீ ஆசீர்வாத ஊற்று தீரக்கட்டுமே ஆசீர்வாத மழை என் மேல் பெய்யட்டுமே ஆசீர்வாத ஊற்று தீரக்கட்டுமே ஆசீர்வாத மழை என் மேல் பெய்யட்டுமே ஆசீர்வாத மழை பொழியும் தேவா ஆசீர்வாத மழை பொழியும் தேவா எங்களையும் எங்கள் ஜனங்களையும் ஆசீர்வதியும் தேவா எங்களையும் எங்கள் ஜனங்களையும் ஆசீர்வதியும் தேவா. ஆமென். அல்லேலூயா. இந்த பாடலை கேட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.